வணக்கம் சார். கோஸ்டல் கண்ட்ரோல் சென்னை சார். வணக்கங்க. சொல்லுங்க மேடம். நான் ஜி டிவி சேனல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஏப்ரல் 1க்கு பழவேற்காடு கடல்ல ஒரு பையன் குளிச்சிட்டு இருக்கும்போது கடல்ல மாட்டியிருக்காரு. சரிங்க. இன்னும் எந்த தகவலும் இல்லை. அவங்க ஃபேமிலி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்ல போய் தேடி இருக்காங்க. பட் இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. சரிங்க மேடம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும்? ஏப்ரல் 1 மேடம். இந்த பழவேற்காடு பேக் வாட்டர் இல்லையா மேடம்? சி இல்லையா மேடம்? கடல் இல்லையா மேடம்? எங்க எக்ஸாக்ட் எந்த இடம் சொல்லுங்க. கடல் லைட் ஹவுஸ் பக்கத்துல. ஏப்ரல். சரிங்க மேடம். சரிங்க மேடம். இருக்கு மேடம். அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஷார்ட் இருக்கு மேடம். பாடி ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்காங்க மேடம். அது இப்போ ரிப்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் தான் இருக்கு மேடம். ஓகே. அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அந்த பையனோட குளிச்சிட்டு இருந்த 4 பசங்களும் இருக்காங்க இங்க. சரிங்க மேடம். இவங்களை நாளைக்கு நாங்க அனுப்பிச்சு விடுறோம். சரிங்க மேடம். கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி மேடம். நீங்கள் யாருன்னா அங்கே வரீங்களா மேடம் ஸ்டேஷனுக்கு? நீங்கள் யாருன்னா வந்தாங்க மேடம். இல்லைன்னா அவங்களுக்காக தான் பேசுவாங்க மேடம். அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அந்த பசங்களை குற்றவாளிகள் மாதிரி பார்க்காதீங்க சார். பார்க்கல மேடம். பார்க்கல மேடம். நாங்கள் அவங்க ஏதோ மறைக்கிறாங்க மேடம். அதான் எங்களுக்கு இல்லைன்னா அவங்க வந்து கவுன்சில் அடிக்கடி கூப்பிட்டு எங்களை மெட்டுற மாதிரி கேட்டால் எப்படி மேடம்? எல்லாமே விளையாட்டுத்தனமா போச்சு. பீச்ல போய் படுக்கிறது, குளிக்கிறது, பல்ட்டி அடிக்கிறது, ரேஸுக்கு போறது, தண்ணி அடிக்கிறது. இப்ப அந்த பையனோட உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? சேஃப்டி ரொம்ப முக்கியம். பெரியவங்க சொல்லும் போது பசங்க அதெல்லாம் பாத்துக்கலாமா, அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். பசங்கள்கிட்ட பேசுறதுக்கே அம்மாக்கள் பயப்படுறாங்க. பைக் எடுத்து சுத்துறது, ராவில்ல பகலில்ல சுத்துறது. என்ஜாய்மெண்ட் வேணும், ஆனா அது லிமிட்டோட இருக்கணும். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க கூடாது. இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்மளால அந்த பையனை திருப்பி கொடுக்க முடியுமா? இது ஒரு பெரிய பாடம். நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி அவங்க கால் பண்ணி கேட்டா இப்படி ஒரு பதில் அவங்கள்ட்ட இருந்து வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நேரமா தெரியும் எங்களுக்கு, ஆனா சொல்லறதுக்கு தயங்கிட்டு தான் சொல்லாம இருந்தோம். அந்த அம்மா ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க, பையன் உயிரோட தான் இருக்கான்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து உண்மையை ஃபேஸ் பண்ணாதான் இவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இந்த பசங்க அந்த தேவையில்லாத ரிஸ்க் எடுத்தாங்களே தவிர எல்லாரும் சேர்ந்து வேற என்ன தப்பு பண்ணிச்சுங்க? தயவு செஞ்சு சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, ஸ்பீட் எடுக்காதீங்க. ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கடலோர பகுதிகளில், குளிக்க கூடாத பகுதிகளில் போய் குளிக்காதீங்க. கடல் குளிக்கிறதுக்காக இல்ல, அப்படி போறதுன்னா அதுக்கான கியர் இருக்கணும், சேஃப்டி கியர் இருக்கணும். அது இல்லாம போக கூடாது. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறோம். பசங்க நீங்க வந்து ரொம்ப யங் யூத்துன்னு ஃபூலிஷா பிஹேவ் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணாதவங்களை எல்லாம் உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, ஓல்டு பீப்புள்னு தள்ளிடுறீங்க. உங்க வாழ்க்கைக்காக ஒன்னும் சொல்லணும், நீங்க தனி மனிதர்கள் கிடையாது. உங்களை சார்ந்து ஒரு குடும்பம், நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க. உயிர் வந்து விலை மதிக்க முடியாதது. உங்களோட உயிர் அவ்வளோ முக்கியம். அந்த பையனோடு
ஃபேமிலி, அம்மா அப்பா தம்பி மாமா அத்தை தாத்தா பாட்டி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் இந்த காலம் பூரா இதை அனுபவிச்சுட்டு தானே இருக்கணும் இந்த துக்கத்தை.